காவிரி நியூஸ் நேயர்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்களுடன் வணக்கம். உலக விளையாட்டு செய்திகளின் அணிவிப்புகளை கொடுத்துட்டு இருந்த திடல் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல் நாம பார்க்க போறோம். அண்ட் நம்ம கூட வந்திருக்காங்க கிரிக்கெட் வர்ணனையாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வெல்கம் சார் அண்ட் வெரி ஹாப்பி தீபாவளி டு யூ. தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் நியூசிலாந்து, அதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட விளையாண்டதுல தே ஹவ் ஒன் அண்ட் நம்ம சொந்த மண்ணில் அதுவும் ஜெயிச்சிருக்கிறதுனால ரசிகர்கள் ஏற்கனவே ரொம்ப உற்சாகத்தோட அதிக எதிர்பார்ப்போட இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நியூசிலாந்து அணி ஆல்ரெடி பயிற்சி ஆட்டங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் நேற்று கூட வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் 30 ரன்ஸ் டிஃபரன்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆட்டம் எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவ் ஆர் வி லுக்கிங் ஃபார்வர்ட் திஸ் கேம் அப்படின்னு சொல்லுங்க. பேசிக்கலி இப்போ பார்த்தோன்னாக்கா எனி டூரிங் டீம்ஸ் பேசிக்லி டு கெட் யூஸ்டு டு தி கிளைமேட்டு, அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட்டுக்கு டு கெட் யூஸ்டு டு ப்ராக்டிஸ் கேம்ஸ் ஆடுறது சகஜம்தான். அண்டு நம்ம ஹோம் டீம்ஸ்லேருந்து யார் ஓவரால் வெரி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறவங்களெல்லாம் அந்த தளத்தில் இறக்கி விடுவாங்க. இப்போ இந்த வாட்டியும் இறக்கிட்டுருக்காங்க. போர்ட் பிரசிடென்ட்ஸ் 11 வந்து ரொம்ப நல்ல டீம் ஆக்சுவலி. அந்த டீமோட நேற்றுக்கு விளையாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேட்ச் பார்த்தோம். பஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குனாக்கா, சங்கடமாக இருக்குனாக்கா, நல்ல ஸ்டார்ட்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம குட் பேட்ஸ்மேன் ராகுல் அண்ட் கருண் நாயர், பிருத்வி ஷா அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ கம்மிங் அப். நம்ம யங்ஸ்டர் தான், பட் இவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் கிடச்சி அப்படியே தே ஷுட் கோ ஆன். அது வந்து போகாமல் விட்டதுனால இவங்க 3 பேர் அடித்த ஸ்கோர்ஸ் தான். அதுக்கப்புறமா பின்னால் எல்லாமே தே ஹேட் ஒன்லி டபுள் ஃபிகர்ஸ் அண்ட் ஃபைனலி வி எண்டட் அப் வித் சம் 280+ runs. பட் ஆன் தி கான்ட்ரரி இப்போ நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4-5 பேர் நல்ல ஒரு 30-40 அடித்தாங்க. பட் தே ஆல்சோ டிட் நாட் யூஸ் தேர் ஸ்டார்ட்ஸ். பட் சம்ஹவ் அவங்க வந்து ஃப்ரீசிங் கோல்டில் இருக்காங்க. இப்போ 8 degrees என்னமோ அங்கே நியூசிலாண்டில் இருக்குது. இப்போ இங்கே வந்து பயங்கர ஹியூமிட் கண்டிஷன்ஸ், பாம்பேயில் பயங்கர ஹாட் அண்ட் ஸ்டீமி கண்டிஷன்ஸில் வந்து விளையாடிருக்காங்க. அப்போது என்ன ஆச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு என்வாயன்மெண்டல் சேஞ்ச் ஒன்று தே அண்டர்வென்ட். பட் நாட் டு ஃபர்கெட், டெஸ்பைட் தட் ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹீ இஸ் வேர்ல்ட் பீட்டருங்கிறது நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பாருங்கள், ஒரு 5 wicket haul, even on a mediocre wicket plus different conditions, not much of seam, little bit of seam, but still he was able to நல்லா இது பண்ணியிருக்காரு. ஸோ எஃபெக்டிவ்லி நியூசிலாண்டுக்கும் நல்ல டீம் இருக்குது, நல்லா அமைஞ்சது. பட் போர்ட் பிரசிடென்ட்ஸ் 11 ஒரு நல்ல ஸ்கோர் போட்டதுனால மேபி ஒரு 20-30 runs, 30 runs as you said, அதில் வின் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஒரு 3-4 பேர் நல்லா ஸ்ட்ராங்காக வராங்கன்னு சொல்லிட்டு. உனத்கத் போல்ட் வெல், தென் நதீம் போல்ட் வெல். நதீம் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் ஷபாஸ் நசீம், ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் அப்கமிங் யங்ஸ்டர். ஸோ இந்தியன் டேலண்ட்டும் நல்லா இருக்குது. ப்ளஸ் நியூசிலாண்டும் நல்லா ஃபைட் கொடுக்க போகிறாங்கங்கிறது நல்லா தெரிஞ்சது நேற்றுக்கு மேட்ச். இப்போ நம்ம சொந்த மண்ணில் விளையாடுறோம் அப்படின்றது நமக்கு ஃபேவரிங்காக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளஸ் நம்ம வெதர் கண்டிஷனும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நியூசிலாந்துக்கு வந்து அது ஒரு புது இடம், புது சூழல் அப்படிங்கிறதுனால இட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் தெம். ஆனால் நம்ம இந்திய அணிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முதல் 3 பேர் வந்து ரொம்ப நல்லா விளையாடினாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா இட் வெண்ட் டவுன் ஆக்சுவலி. ஸோ இப்போ அந்த 3 பேரை நம்ம ஒருவேளை முதலையே இழந்திருந்தோம்னா அந்த மேட்ச் ஃபேட்டே சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ ஹவு இஸ் தி சேலஞ்ச் கோன் ஹெல்ப் இந்தியன் டீம்? கரெக்ட். See, basically cricket is a very mysterious game. முதல்ல 3 பேர் போயிருந்தாங்கன்னா பின்னாடி யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நம்ம இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் they might have come out with some good knocks also. ஏன்னா குர்ப்ரீத் மான் இருக்காரு, அவர் வந்து he must have gone for his runs. So effectively அதனால் maybe he would have succumbed. பட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 3 பேர் அடிக்கலைன்னா கூட இந்தியன் டீம் டோட்டல் வந்து கம்மி ஆகிருக்குமா, வெதர் நியூசிலாந்து would have easily won அப்படின்னு அது வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸில் போயிருக்கும். பட் சேடஸ்ட் பார்ட் இஸ் only 3 people scored. அண்ட் இன்னொரு சேடஸ்ட் பார்ட் என்னன்னாக்கா இந்த 3 பேரும் they did not get going. One of them must have got 100, big 100. So that was an opportunity which was let off. Plus we should also appreciate அது வந்து நியூசிலாந்தோட பவுலிங் வந்து இட் வாஸ் ரியலி குட். ட்ரெண்ட் போல்ட் இருக்கட்டுமே 5 wicket எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களோட பவுலிங் வந்து இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் தட்? கண்டிப்பாக நியூசிலாந்து டீம் பர் சே, தீஸ் பிளாக் கேப்ஸ் பேசிக்கலி வாட் தே ஹேவ் இஸ், ஆல்தோ அவங்க டீமில் வந்து வேர்ல்டு பீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட் மெனி. ரைட் ஃப்ரம் தி பிகினிங் 70-80s பார்த்தீங்கன்னாக்கா தேர் அ வெரி குட் பஞ்ச் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ், ஃபென்டாஸ்டிக் athletic. They give their heart out and play. நீங்கள் அவங்க டீமை பார்த்தீங்கன்னாக்கா மேபி யூ டேக் கப்தில், வில்லியம்சன், யூ டேக் மில்ன். ஸோ ஆல் தீஸ் பீப்புள் இன்க்ளூடிங் பவுல்ட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆல் வேர்ல்ட் பீட்டர்ஸ் இன் தேர் ஓன் வே. They might not have grabbed eyeballs and all, but
they are all bits and pieces players who can win matches all by themselves. So effectively they have a fantastic team. They are a fantastic team, they were a fantastic team. So adula vandu there is no doubt about it. Whatever climate engellam poi viladalo, they still have a fantastic record. And more importantly, New Zealand, the way they play, in fact Australia பக்கத்திலேயே இருக்கிறதுனால they, because Australia is mecca of cricket அப்படினு சொல்ல இப்பலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கறாங்க. yeah. So New Zealand also has picked up very well. In fact ஆஸ்திரேலியாவை கூட பீட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி in terms of training, technology, அதெல்லாம் நியூசிலாண்ட் has adopted very well. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஈஷ் சவுதின்னு ஒருத்தர் இந்தியாவிலேருந்து அங்கே போய் செட்டில் அங்கே இஸ் பிளேயிங் வித் நியூசிலாண்ட் அண்ட் இஸ் bowling very well. In fact, he picked up Virat Kohli's wicket in one of the IPL matches also. So he is a very good bowler in fact. So given the history, இப்போ நீங்கள் சொன்னதுங்க உங்களோட ரெக்கார்டு, உங்களோட பிளேயர் ரெக்கார்டு எல்லாத்தையுமே பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்ட்ரி if we go back, இந்தியா அண்ட் நியூசிலாந்து வந்து ஒன்றா they have played against each other for 101 games. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 வாட்டி நம்ம வின் பண்ணியிருக்கோம் அண்ட் 43 வாட்டி நியூசிலாந்து வின். இட்ஸ் a very close call and ரெண்டு போட்டி வந்து சமனில் முடிஞ்சிருக்கு and 5க்கு we didn't even get results. So it's a very close call அப்படின்னும் போது the competition is actually tougher. So how do you think this the history is going to help us? See, history basically it's individual meeting between New Zealand and England, I mean India and பார்த்தீங்கன்னாக்கா it's going to be, I mean, more or less the same 50-50 னு கூட சொல்லலாம். But what is very important is preparation. So New Zealand is very well prepared in terms of, but of course in their own climate and the same. Indians maybe I have a feeling that Indians are slowly becoming ஒரு மாதிரி ஒரு complacency செட்டன் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. Not that you know they are showing it up and things like that, but அது மாதிரி வரக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்போம். Because see, basically if you see, we had two very good cricketers, like for example Ashwin, we had Ravindra Jadeja. இவங்க ரெண்டும் they are all very good in their own ways. So effectively அவங்க வந்து they have not been considered. So we are trying to bring in the new blood. So on the new blood, how they are you know going to prepare themselves for different countries. Maybe one or two countries they might fare well, but you should have a record against all the countries. Only then you become you know an asset in any team. So அந்த மாதிரி ஒரு தருணத்தில் maybe we are not showing enough or giving more importance to experienced players ங்கிற மாதிரி ஒரு தோணல் வருது. But we'll have to wait and watch. கண்டிப்பா, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நடந்த வெற்றி தொடரில் வந்து அஸ்வின் வாஸ் ரியலி சப்போர்ட்டிவ் அண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்டார் பிளேயராக இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் இல்லை அப்படிங்கிறதுன்றதே வந்து இட்ஸ் அ ஷாக் டு தி ஆடியன்ஸ். ரசிகர்கள் எல்லாருமே வந்து அஸ்வின் ஏன் இல்லை, வாட் இஸ் த டெசிஷன் பிஹைண்ட் இட்ன்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுப்பப்படுது. பட் உண்மையிலே இதுதான் ரீசனாக இருக்கும்ன்றீங்களா? ஒன்லி இஸ் இட் பிகாஸ் தட் புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் அஸ்வின் அவங்க வந்து இடம் பெறலையா, இல்லை இதை எப்படி பார்க்குறது? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்லி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எய்தர் ரவீந்திர ஜடேஜா ஆர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்களெல்லாம் ஒன்றுமே சொல்லவே முடியாது. பிகாஸ் தே ஹவ் பீன் பர்ஃபார்மிங். எப்பப்போல்லாம் இந்த சிப்ஸ் were down, they have pulled up their socks and they have performed for India. Maybe if team India is going to think in terms of illalla, we are trying to get a very fit team for the next World Cup, and maybe as Ashwin is slightly dibbly-dobbly on the fitness levels and sonaka, maybe we can ask, maybe they're all pundits, they can also request Ashwin to really pull up his socks and get into the fitness mode and you know plan up. But எனக்கு அது ஒரு இஷ்யூவாக தெரியல. ஏன்னா there are some people who are still playing and who are not so fit, but they keep playing. அந்த மாதிரிலாம் இருக்குது. பிகாஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒன் ஆர் டூ, if they are going to be star performers, then on the field it does not you know a little bit of here and there, except for the shortest format. One day international I think they can still manage ங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். But Ashwin, I don't think in terms of you know performance they have you know excluded him. It looks like there is something which is brewing, because see, Ashwin has been a staunch supporter of Dhoni. அதே மாதிரி Ravindra Jadeja also has been a strong supporter of Dhoni. Of course, yes, you know, as we age on, as we move on, maybe youngsters groom பண்ணி உள்ள கொண்டு வரணுங்கிறது objective-ஆ இருக்கலாம். But I think still Ashwin has got 3 or 4 years of minimum cricket to be played, and that too he is performing well.
So why drop a person who is performing well? And you can't say that he is rested. No, you cannot rest a person because he doesn't require rest at all. And rested, he should be totally rested. And again you see Ravindra Jadeja going back to domestic cricket performing. வேற ஒரு ரன் அடிச்சிருக்காரு. playing 200. இன்ஃபேக்ட் அவர் வந்து ரெட்டை சதம் வேற அடிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களும் வந்து ஏன் இல்லை அப்படின்றதுனால இட் இஸ் ஒரு மாதிரியான மிஸ்டீரியஸான ரசிகர்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சோ என்னமோ. எக்ஸாக்ட்லி இருக்கலாம். பட் மேபி see the selectors have their own reasons why a person should be selected or not. Because if you are going to groom or if you are going to bring in an youngster, இப்போ ஒரு யங்ஸ்டரை கொண்டு வரீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து வெளியில் எடுத்து தான் ஆகணும். இப்போ 2 ரெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ரெஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததெல்லாம் நல்லது தான், வெரி குட், தே ஆர் ஆல்சோ பர்ஃபார்மிங் வெல். பட் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் அஸ்வினை வந்து நீங்கள் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இப்போ இல்லை. ஏன்னா மேபி ஒருத்தரை க்ரூம் பண்ணலாம், மேபி இன்னொரு சைட்லேருந்து அஸ்வின் வச்சுக்கலாம். தட் வில் பி அ வெரி லீத்தல் காம்பினேஷன். ஒன் bowling finger spin and the other bowling wrist spin, it will be a lethal combination. But maybe the board has thought otherwise. The selectors, they know better. Maybe fitness concerns are, or maybe they feel that இன்னும் கொஞ்சம் லாங் சான்ஸ், லாங் ரோப்பு கொடுத்து பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த 2 யங்ஸ்டர்ஸும் அப்படின்னு இருந்திருக்கலாம். There are also talks that there could be a misunderstanding with the captain. அந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அது மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஏன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் we cannot say anything from outside. Sitting from outside we can never say anything. But internally it looks like there seems to be maybe Virat Kohli, we saw recently how Anil Kumble was, he is supposed to be a big player. He is a legend. அவரை வந்து நீங்கள் வந்து வேண்டாம், நீங்கள் கோச்சிங் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரியை கொண்டு வந்தது இட் இஸ் ஸ்டில் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. ஏன்னா கும்ப்ளே ஹஸ் பீன் அ ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மர். ஹி இஸ் அ டீம் மேன். ஹி ஹஸ் பர்ஃபார்ம்ட் அண்ட் கோச்சிங்லலாம் ஹி இஸ் கிவன் ஸோ மச் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ அந்த அவருக்கும் மேபி கோலிக்கும் இருந்த ஸ்பேட்னால maybe Kumble was not favored. அது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு டெசிஷன்ஸ் வரும்போதுமே வந்து இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரோவர்ஷியல் தாட் வருது எல்லா ரசிகர்களுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அண்ட் ஜடேஜாவே இருக்கட்டுமே, they were very close towards தோனி அப்படின்னும் போது this controversial thought comes even more stronger. அதனாலேயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் இஸ் நாட் லைக் அவங்க வந்து ஒரு போன ஆட்டத்தில் சரியா விளையாடலையோ இல்லை ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலையோன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேருமே வந்து they performed really well அந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ இல்லை அப்படின்னும் போது எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டைரக்டா அந்த கான்ட்ரோவர்சி ஒருவேளை கேப்டன்ஷிப்போட இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கேப்டன் will have his own team. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோனி பார்த்தீங்கன்னா he picked up those people with lot of attitude. He never was bothered you will have to be a good player இருக்கணும் அல்லது நீ வந்து இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம if you are having good attitude you are in my team அப்படிங்கிறது it was a very clear message. So perhaps Virat Kohli also has got similar feelings. அது மாதிரி இருந்திருக்கலாம். அது மாதிரி maybe if you perform you will be in my team, if you don't perform you will not be in my team. பட் அப்படி பார்த்தா கூட அஸ்வினுக்கும் ரவீந்திர ஜடேஜாக்கும் சான்ஸ் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ நான் இவங்க இல்லை அப்படின்றத பார்த்தோம். இப்போ யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது we have got தினேஷ் கார்த்திக் அண்ட் ஷ்ரதுல் தாக்கூர் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர் வந்து are they going to be a big support to the team? தினேஷ் ரீப்ளேஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் how are they going to be a support for the team? தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கலி நம்பர் 4 அந்த ஜோனில் தான் he is very very good and he has also performed very well in that particular number அந்த ஸ்பாட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தினேஷ் கார்த்திக் ட்ரை பண்ணும்போது மனிஷ் பாண்டேக்கு ட்ரை பண்ணாங்க, ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறமா they tried 1 or 2 more people. But of course yes, Hardik Pandya did well. I mean அவர் மோசமாக பண்ணாலும் he did very well. But are we going with Hardik Pandya at the top of the order? That is the question, because Hardik Pandya the bottom half will be even better asset ங்கிறது தான் நிறைய பேருக்கு தோணுது. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து அடிச்சு கிழிக்கிற உள்ள கேப்பபிலிட்டி அவருக்கு தான் இருக்குது இப்போதைக்கு இந்த இந்தியன் டீமில். அதர் தான் தோனி அவருக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ எஃபெக்டிவ்லி ஷுட் வி ப்ரிசர்வ் பாண்டியா ஃபார் த லோவர் ஹாஃப் அண்ட் டாப் ஹாஃபில் the 4th slot maybe ராகுல், Karun Nair or Dinesh Karthik. So Dinesh Karthik maybe he can get it because Dinesh Karthik is such a wonderful player. As I said, number 4 he is a perfect fit. என்னன்னு கேட்டிங்கனாக்கா Dinesh Karthik has got 2 ways of playing.
அதாவது என்னன்னாக்கா இப்போ விக்கெட்ஸ் விழுந்துச்சுனாக்கா மெல்லமாக தள்ளி ஆடி ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் கொண்டு வந்து அப்புறம் ஹீ கேன் கோ ஃபார் ஹேமர் அண்ட் தாங்ஸ் அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அல்லது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுந்துட்டுனா கூட what he can do, he can really go in for the kill even at the beginning when wickets are falling, and he can stabilize things. So ரெண்டு விதமான விளையாட்டும் விளையாடுவார். He can play. And moreover, we have already heard many people saying that he is a captaincy material. Our captaincy material, no, that means his brain in terms of thinking about cricket on the field, and you'll have to be razor sharp because you'll have to really understand how things are, and then he plays this. So effectively Dinesh Karthik will be such a big asset. In fact, Tamil Nadu Premier League la pathina he performed really well, Dinesh absolutely, Karthik. Absolutely. And adu matram illa, see, Dinesh Karthik has got this flamboyance with him. So when he strokes, the balls really get hit. Whoever might be the bowler, yaar bowler nu paakave maata adi kizhinu kizhikira capability irukku. Rendavathu, he is a very good wicket keeper. But unfortunately one or two little technical errors பண்ணதுனால maybe அவருக்கு வந்து important maybe opportunities விட்டுருக்கலாம். அதனால maybe we should not think that he is not a good keeper or so. That happens to everybody. And more importantly, okay, if you are not going to be in the team as a wicket keeper, you can always be there as a fielder. Correct. He is an excellent fielder. Abbo par inniki date la, other than Kohli and Rohit Sharma, I am sure Dinesh Karthik will fill in anybody's boots. So effectively such a magnificent cricketer, he should be there in the scheme of things. In fact, நீங்க சொன்ன மாதிரி he is a captainship material அப்படினும்போது எல்லா இதுலயுமே வந்து he has to perform well as a wicket keeper ஆ இருக்கட்டும், as a batsman, as a fielder or a bowler. எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து he is very strong அப்படினும்போது he is there. But do you think Shardul Thakur will be equally promising to him? ஏனா அவங்களும் இப்ப வந்து ஆட் ஆயிருக்காங்க இந்த டீம்ல. Correct. Shardul Thakur basically he is a medium pacer. And he is a medium pacer who bowls in the right areas. So effectively he may not be super fast like Umesh Yadav, or maybe he may not bowl at electrifying speed. But what Shardul Thakur has done is he has managed quite a lot of wickets bowling in the right areas, especially in the shorter formats. Okay. So Shardul Thakur also is a very good combination which we can definitely try along with Bumrah, Bhuvaneshwar Kumar. Ivangaloda avariyum set maybe one or two pitches where we require some pacement to do the job. I am sure that he is also going to, because even in the domestic matches, Shardul has done very well. He has picked up lot of wickets, and wicket picking ability வந்து ஷர்துலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. So effectively he is also a fantastic promising cricketer for India. So I am sure that his space also can be nurtured. So like on the Trent Bolt அங்க இருக்கிற மாதிரி நமக்கு you think he will be the guy to take all the wickets? Shardul வந்து he is man of surprises. Okay. Basically see ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ண விடாம பண்ணுவாரு. So effectively ஒரு build up பண்ணாலும் டக்குன்னு ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கிறதுக்கு Shardul does it very well. So of course yes, Bhuvaneshwar Kumar and Bumrah can control things, can bowl well in their respective zones. அதெல்லாம் இருக்கு. So effectively Trent Bolt பாத்தீங்கன்னாக்கா he is the only man who can do it for New Zealand. And if at all anybody can do it for New Zealand, it's only Trent Bolt. Because there is nobody else who can fire equal to him. Of course yes, Tim Southee is there, but Southee can be a very good support bowler avladha. Whereas Trent Bolt is such a magnificent bowler. Oh, he doesn't have that much of support from the other side. Namma side la, India side la abdi kedadu. You have Bhuvaneshwar Kumar, you have Bumrah, both can fire on both cylinders. So and avangalukku vandu or support bowler maybe Shardul can definitely get in as an alternative. Of course yes, the rendu spinners irukanga, and of course we have Jadav also, who can bowl his off spinners and get wickets, breaking partnerships. So these guys are all really bold for the shorter format. And இப்போ பாத்தீங்கன்னா the team is actually full of new players அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் வந்து போன ஆட்டத்துல களமிறங்க கூட இல்ல, ஒரு 5-6 players பாத்தீங்கன்னா, and இவங்க வந்து நாளைக்கு பயிற்சி ஆட்டத்துல களமிறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏன்னா because basically this is a practice match. True. So in the practice matchல தான் you can try out இவங்க எல்லாம் வந்து whether they can take the load, yes. Whether they have already got themselves the climate in the conditions kella suit ஆயிருக்காங்களா அல்லது சூட் ஆகலையாங்கிற சமாச்சாரத்தை அவங்க வந்து only through practice matches they can get into. But in New Zealand பார்த்தீங்கன்னாக்கா mostly except for one or two players
I think most of the players are regular players தான். நேற்றுக்கு விளையாண்ட மேட்ச்சில் கூட தான் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸப்ட் ஃபார் த விக்கெட் கீப்பர் அண்ட் மேபி ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் பட் the most of the players பார்த்தீங்கன்னாக்கா they are all regulars. So இந்த மேட்ச்சில் நெக்ஸ்ட் மேட்ச்சில் மேபி they will bring in the other 4 or 5 people. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்டெலிஜென்ட்டானா நியூசிலாந்து A டீம் அனுப்பிச்சு அந்த A டீம்லேருந்து ஒரு 5-6 பேரை வந்து they have included in the main team. So அந்த 5-6 பேரில் யாரை whom they are going to target and select, maybe Asl irkar. Asl maybe they can, but I heard that he's got a little bit of injury concerns. Okay. So other than that, I think of course yes, Ish Sodhi is there. Ish Sodhi is the only spinner who can really wreak havoc for New Zealand. மற்றபடி அவங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. So Trent Bolt on one side, then of course yes, Milne for some time. Then maybe they will have to rely on either Ish Sodhi or Asl. And Asl, of course, if he is injured, then I think Ish Sodhi has to take in the brunt. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆட்டம் நம்ம பார்த்துட்டோம், நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, 30 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது பயிற்சி ஆட்டம் அப்படின்னு இருக்கும்போது அந்த தோல்வி தே ரியலி வாண்ட் டு கெட் பேக் டு அஸ். அதோட பயிற்சி ஆட்டம்லேயே வந்து ஒரு லோவாக போயிட்டாங்கன்னா அந்த ஒரு புஷிங் ஃபேக்டர் கம்மியான மாதிரி தோணுன்றதுனால ஹவ் ஆர் வி எக்ஸ்பெக்டிங் தெம் டு பிளே அகேன்ஸ்ட் அஸ்? நாளைக்கு ஒரு அந்த ரெண்டாவது பயிற்சி ஆட்டத்தில் எந்த மாதிரி இருக்க போகுது, நியூசிலாந்து எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இந்த நியூசிலாந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் அவுட் போவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. தே மே நாட் கோ ஆல் அவுட் டு வின் த மேட்ச். They'll only try to put the things together. எல்லாம் ஒர்க் ஆகுது. மேபி they will think different strategies. அதெல்லாம் ஒர்க் ஆகுதாங்கிறது டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர whether they will push themselves for a victory, அது வந்து I don't think they might be keen in that. Whereas the Indian board presidents level என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் all are hopefuls. இவங்கெல்லாம் they will try to give in their might and they will try to put up a large score or they will try to impress. So that they are almost on the reckoning. And the Mari stages, and of course, KL Rahul has to do a lot of homework. Karun Nair has to do a lot of homework. Then, of course, in case Prithvi Shaw is going to come up, he's a young lad, of course, he has got some time to go. Gurpreet Mann, he also can do a little bit of home. Khan Sharma, then, of course, Shanbaz, Nadeem. So, then we have Unadkat, who is also, trying to very get promising. Pathona, the list of Pathomnale, it's all very promising. Exactly. They are all in the fringe. Yes or no, on the level. So, they will try to give in their best. Whereas the New Zealanders will try to take it light, slightly light, try to execute their strategies, and maybe they will not push for a victory or something like that. Of course, if they get a victory, then it's good. Adha mari da irpaanganu ennode my predictive analysis again. பயிற்சி ஆட்டம் அப்படின்றதையும் தாண்டி the whole அந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படி, ஏன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணதுனால there is already high expectancy level on Indian team and இப்போ பிளேயர்ஸ் சேஞ்ச் அது இதுன்னு இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது தான் at the end of the day நம்ம எல்லாருமே பார்க்க விரும்புகிற ஒரு விஷயம். இந்த தொடரையும் 3 ஒரு நாள் தொடராக இருக்கட்டும், 3 20 ஓவர் போட்டி நியூசிலாந்து நம்மளோட விளையாட போகிறாங்கன்றதுல எல்லா தொடரையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கா? மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு வெற்றி கொண்டாட்டம் நம்ம ரசிகர்களுக்கு மத்தியில் ஏற்படுமா? எல்லாமே வின் பண்ண முடியுமான்னு இப்போ ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணோன்னாக்கா கொஞ்சம் இந்தியாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 things, அவங்களுடைய அந்த ரீசன் வை தே ஹவ் பிக்ட் அப் 6 people ஃப்ரம் தி நியூசிலாந்து A டீம் டூர்லேருந்து அந்த 6 பேரை எதுக்கு செலக்ட் பண்ணிக்காங்க, மேபி இந்த 6 பேரும் தே ஹாவ் சம் வெரி குட் டேலண்ட் அண்ட் தே ஹவ் ஆல்சோ வந்து விளையாடிருக்காங்க, கொஞ்சம் நாளாக விளையாடிருக்காங்க. அண்ட் அவங்கள அப்படியே இது பண்ணதுனால ஒன் இஸ் they have identified talent. 2, they are going in for a change. So இவங்க இந்த changed team, அதாவது 6 பேர் அவ்வளவா இதுவே பண்ணல. They have not exposed them in the match against board presidents level. So அவங்கள வந்து maybe they will expose 2 or 3 people and 2-3 பேரை expose பண்ணி they can pose a surprise to India. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குங்கிற மாதிரி. பட் இஸ் இட் ஆல்சோ நாட் அ சேலஞ்ச்? அவங்களோட ட்ராபேக்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்தியா as a big team, ஒரு இந்தியாவே வந்து ஒரே டைமில் ஒரு 6 புது பிளேயரை இறக்குவாங்கன்னா நோ, தே டோன்ட் டூ இட். பட் நியூசிலாந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்கன்னா வாட் குட் பி தேர் ஐடியா பிஹைண்ட் இட்? பிகாஸ் திஸ் இஸ் as it seem எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக அவங்களுக்கு இருக்குமோ அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி ரிஸ்கி அண்ட் சேலஞ்சிங் ஆல்சோ. ஸோ வாட் குட் பி தேர் ஸ்ட்ராட்டஜி? இல்லை 6 பேர்னா 6 பேரையும் இறக்க மாட்டாங்க, பட் 6 பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேர்லேருந்து ஒரு மேபி ஒரு 2 or 3 people they can include. ஸோ அந்த 2-3 பேர் ப்ளஸ் தேர் ரெகுலர்ஸ். இந்த ரெகுலர்ஸே தே ஃபார்ம் அ வெரி 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 ஸ்ட்ராங் டீம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் மார்டின் கப்டில் அந்த வில்லியம்சன், இவங்களுக்கெல்லாம்
Ross Taylor, they all have a grip of Indian climate. So they know how to play here. ஏன்னா அவங்க ஐபிஎல் ஆடிருக்காங்க, they have come on various tours earlier. So what they are trying to do is they are trying to go in for a balance between experience and youth. So அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் ட்ரை பண்றாங்கன்னு சொல்ல வரேன். Not that all the 6 people will be used up against India ன்னு சொல்ல வரல. And one second, what they are trying to do is they are trying to catch India by surprise. இப்போ திடீர்னு ஒரு 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 ஆசலில் வந்து இறக்கி விட்டு ஒரு திடீர்னு bowling போட வச்சா மேபி இந்தியன் டீமில் they are not used to it. So if they keep going for their runs, maybe they'll get off balance. Like what happened to Zampa வந்து is an ordinary bowler. எல்லாம் இதெல்லாம் இருக்கு, எல்லாம் ஹைப் எல்லாம் பண்றாங்க, பட் he looked to be an ordinary bowler to me. நம்ம வந்து ரஞ்சி ட்ராஃபியில் அடிச்சு கிழிச்சிடுவாங்க அவரெல்லாம். அந்த மாதிரிலாம் அவர் இந்தியாவில் இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு க்ரௌன் கொடுத்து இந்த ஆடம் ஜாம்பா ஹஸ் அரைவ்டுலாம் சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டதுனால மேபி ஒரு 1 or 2 wickets. அண்ட் மோர் ஓவர் ஹிஸ் bowling ஆல்சோ இது மாதிரி நிஜமாவே இருக்குமா? ஏன்னா நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாரையாவது ஒருத்தர் ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐயோ உண்மையிலேயே பயங்கரமான்னு பார்த்து ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவருக்கு இல்லைன்னா இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்களே பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம அனுமானிச்சாலும் ஒரு கேம் அப்படின்னு வரும்போது இட்ஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்ட் இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். நமக்கு இறுதியில் என்ன ஆகும் அப்படின்னே தெரியாது. எல்லா மேட்சுமே நம்ம அந்த மாதிரி தான் விளையாடி இருக்கோம். அண்ட் இந்தியா ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வி மைட் லூஸ் அண்ட் சில சமயம் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா வி வுட் கம் ஹோம் வித் அ கப். அந்த மாதிரி ஒரு unpredictable and surprising game தான் கிரிக்கெட். அண்ட் இன்னைக்கு மறுபடியும் we spoke about New Zealand and India game. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க, நிறைய பிளேயர்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க எந்த மாதிரியான இந்த கேமாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. we will also wait and watch. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்தியா நியூசிலாந்து அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் கிரிக்கெட் வர்ணனையாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்களே ஏற்கனவே அசஸ் பண்ண இன்ஃபர்மேஷனோட மேட்ச் ஆயிருக்கும்னு நம்புறேன். அண்ட் என்ஜாய் த கேம். அண்ட் இன்னும் அடுத்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான நேர்காணல் மற்றும் உலக விளையாட்டு செய்திகளின் அணிவகுப்போட திடல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.